வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் பலாலி விமான நிலைய அபிவிருத்தி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஆன்லைன் கடன் விளம்பரங்கள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இலங்கையிலிருந்து வெளியேறும் இளைஞர்கள். பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு மரணங்கள் 10,000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் பதிவு. முல்லைத்தீவில் கப்ரக வாகனம் பாலத்துடன் மோதுண்டு விபத்து, ஒருவர் காயம். சுற்றுலா பயணி ஒருவரை கடத்தி கப்பம்பரம் என்ற இளைஞர் குழு கைது. 31 உயிர்களை பலியெடுத்த சிறை வன்முறை மரணங்கள் குறித்து விசாரணைக்கு அழுத்தம். பளை பகுதியில் மின்சாரம் தாக்கி 31 வயது இளைஞன் பலி. கூர விபத்தில் இளைஞர் பலி, தாய் படுகாயம், தப்பி ஓடிய சாரதி வவுனியாவில் கைது. அச்சத்தில் உலகம் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா கடும் அழுத்தம். ஈரான் மீது 1000 ஏவுகணைகள் பாயும், ட்ரம்ப் எச்சரிக்கை. கோர்மூஸ் நீரிணையில் பதற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை ஊக்குவித்து பொருளாதார நிலைகளையும் அபிவிருத்தி செய்ய முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது இடம்பெற்ற தனிநபர் பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசத்தின் முக்கியமான மைய பிரதேசமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான போக்குவரத்து ஸ்தானங்களை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இந்தியா இதை அபிவிருத்தி செய்ய தயாராக இருந்தாலும் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள தயங்குகிறது. 3 கட்டமாக அந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இணங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உடனடி மற்றும் அவசர கடன் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கரணி அவசர கால தயார்நிலை குழு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கையில், எவ்வித ஆவணங்களுமின்றி 5,000 முதல் 50,000 ரூபாய் வரை கடன் தருவதாக விளம்பரங்கள் பகிரப்படுகிறது. இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் போது உங்கள் கைபேசியின் கட்டுப்பாடு மோசடியாளர்களிடம் சென்று விடுகிறது. இதன் மூலம் தனிப்பட்ட புகைப்படங்கள், குறும் செய்திகள் மற்றும் தொடர்புகள் திருடப்படுகிறது. கடனை திருப்பி செலுத்த தவறினால் கைபேசியில் உள்ள தொடர்புகளுக்கு மோசடியாளர்கள் அழைப்பு விடுத்து அவமானப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இளம் தலைமுறையினர் அண்மை காலமாக வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை தேடிச் செல்வதில் அதிக ஆர்வம் வெளிக்காட்ட தொடங்கியுள்ளனர். தற்போதைய நிலவரத்தினுடைய படி உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் 1.7 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் 8.2 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து ஆக கூடுதலான அந்நிய செலாவணி நாட்டுக்கு கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையிலான பல்கலைக்கழக அனுமதி வெட்டுப்புள்ளிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்த லியனகி அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்காக மொத்தம் 92,043 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக வசந்த லியனகி தெரிவித்துள்ளார். இந்த விண்ணப்பதாரர்களில் இருந்து மொத்தம் 42,937 மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயின் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 47 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 67,174 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 10,685 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். அத்துடன் நேற்று ஒரே நாளில் மாத்திரம் சுமார் 1,110 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் நாட்டின் பல முக்கிய வைத்தியசாலைகளின் கொள்ளளவு தற்பொழுது உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வெளிக்கண்டல் பகுதியில் மஹிந்திரா கப்ரக வாகனம் பாலத்துடன் மோதுண்டதில் ஒருவர் காயமடைந்தார். இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணமிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி மீன்களை ஏற்றி பயணித்த மஹிந்திரா கப்ரக வாகனம் பரந்தன் வீதியூடாக முல்லைத்தீவு சென்று கொண்டிருந்த போது வெளிக்கண்டல் பகுதியில் அதிவேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வாகன ஓட்டுநரின் உதவியாளர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த பிரேசில் நாட்டவர் ஒருவரை கடத்திச் சென்று கப்பம் பெற முயன்ற இளைஞர்கள் குழுவொன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் காலி அருகே உணவட்டுன பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா பயணியாக வருகை தந்திருந்த பிரேசில் பிரஜை ஒருவர் காலி தல்பி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்தார். இந்நிலையில் அந்த இடத்துக்கு வந்த இருவர் சுற்றுலா போலீஸ் அதிகாரிகள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு குறித்த சுற்றுலா பயணியின் அறையை சோதனையிட்டனர். அதன்போது சுற்றுலா பயணியின் பிரேசில் நாட்டு பாஸ்போர்ட், அமெரிக்க ஆவணங்கள், மொபைல் போன்கள் மற்றும் பிற உபகரணங்களை வலுக்கட்டாயமாக தம்பசம் எடுத்துக் கொண்டனர். அத்துடன் அந்த இடத்துக்கு வந்த மற்றொரு நபரையும் அணைத்துக் கொண்டு மூவரும் குறித்த பிரேசில் பிரஜைக்கு கைவிலங்கு போட்டு அச்சுறுத்தியுள்ளனர். இந்த சுற்றுலா பயணியை கைது செய்யாமல் இருக்க கொழும்பில் உள்ள முக்கிய போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அந்த குழுவினர் கூறினர். தமக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தொகையை உடனடியாக வழங்குமாறும் பிரேசில் பிரஜையை அவர்கள் மிரட்டியுள்ளனர். இதனிடையே சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் உடவட்டின சுற்றுலா போலீஸ் பிரிவின் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட உடனடி நடவடிக்கையின் பிரகாரம் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறையிலிருந்து பிற தடுப்பு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டு கைதிகளின் மரணங்கள் தொடர்பில் உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. 31 உயிர்களை பலிகெடுத்த சிறை வன்முறையின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி மனிதுரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த வன்முறையிலிருந்து உயிர் பிழைத்த கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வெலிக்கடை சிறைக்குள் செல்ல இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்ட காலம் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தவறி வருவது சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை பணியாளர்களின் உயிர்கள் ஆபத்தில் தள்ளுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பிரதிப்பணிப்பாளர் பாபு ராம்பந்த் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். பளைப்பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பனிக்கேடி இயக்கச்சி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 31 வயதான சிவகுமார் சிவதாஸ் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த இளைஞன் மின்சார இணைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளார். அவர் உடனடியாக பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் கட்டுநேரிய லன்சிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த வாகன விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் ரக லொரியையும் அதில் சூட்சமாக மறைந்திருந்த சாரதியையும் விபத்து இடம்பெற்று 48 மணி நேரத்துக்குள் போலீசார் கைது செய்துள்ளனர். 82 பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்து முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் மாரவில தலைமையக போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வவுனியாவில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி இரவு 9 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவருடன் பின்னால் பயணித்த அவரின் தாயார் பலத்த காயங்களுடன் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஹார்முஸ் நீரடி வழியாக செல்கின்ற வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளன. தெஹ்ரானில் உள்ளே காணப்படும் அதிகார போட்டிகள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதையும் அதை கடைபிடிப்பதையும் கடினமாக்கியுள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளனர். ஈரானுடனான தற்போதைய நிலைமைகளை செய்தியாளரிடம் விவரிப்பதற்காக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை சீர்குலைக்க முயன்ற ஈரானிய கடும்போக்காளர்கள் காரணமாக இந்த வாரம் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் ஒரு புதிய மற்றும் குறிப்பிட்ட சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்தது. மேலும் இவ்வாறான பின்னணியில் ஒருவேளை ஈரான் தன்னை படுகொலை செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தல்களை தான் வழங்கியுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 3வது இரவாக உலகின் மிக முக்கிய வர்த்தக நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து குறைந்துள்ளதாக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் நிறுவனம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. உலக எரிசக்தி சந்தைகளுக்கு மிக முக்கியமான நீர்வழியான ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்திருப்பதாகவும் கப்பல்கள் தடையின்றி செல்லலாம் என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இந்த விடயம் வெளியாகியுள்ளது. ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிக்கிடையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக போக்குவரத்து தொடர்ந்து 3வது இரவாக குறைந்தது.
சில நாட்களுக்கு முன்பு வரை வழக்கமாக 18 முதல் 22 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் தற்போது 12 மணி நேரத்துக்குள் வரும் 6 கப்பல்கள் மட்டுமே கடந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கப்பல்கள் தங்கள் பயணம் செய்வதை மறைப்பதற்காக டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிடும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக விட்பாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.